டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்களின் விலைகள் 50% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய அரசாங்கம் சமீப காலத்தில் எடுத்த மிகச்சிறந்த ஒரு முடிவு இது என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது. காரணம் என்னவென்று கேட்டால், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான யுத்தம் உலக கச்சா எண்ணெயுடைய விலையினை அதிகரித்திருந்தது. பேப்பர்களுக்கு $60 தொடக்கம் $70 இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை தற்போது $100 தொடக்கம் $110 மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாடுகளுடைய இறக்குமதி செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிப்பு நாணயத்தினுடைய பெறுமதியினை குறைவடைய வைத்திருக்கின்றது. இதைத்தான் பணவீக்கம் என்று சொல்வார்கள். அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி 4 தொடக்கம் 5 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் மீதான இறக்குமதி செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே வெளிநாட்டு நாணய கையிருப்பை பத்திரமாக கையாள வேண்டிய ஒரு கட்டம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எங்கெல்லாம் வெளிநாட்டு டாலர்கள், அதாவது டாலர்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றதோ அதிகமாக அங்கெல்லாம் செக் வைக்க வேண்டிய ஒரு கட்டம். ஆகவே ஆடம்பர பொருட்கள் மீது தான் அதிகமான மில்லியன் கணக்கான டாலர்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. வாகன இறக்குமதி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்திற்கு. அதுவும் இந்த பொருளாதாரம் இக்கட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாகன இறக்குமதி மீதான அதிகமான டாலர் வெளியேற்றம் அத்தியாவசிய பொருட்கள் மீதான செலவுகளை பன்மடங்காக அதிகரித்து டாலருடைய கையிருப்பினை குறைவடைய வைத்திருக்கின்றது. ஆகவே வாகனங்கள் மீதான இறக்குமதி தடைகளை விதிப்பதன் மூலம் அந்த டாலர்களை பத்திரமாக கையகப்படுத்தி மிக நீண்ட காலத்திற்கு இந்த பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்குரிய உத்தியாகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய விடயம் பார்க்கப்படுகின்றது. உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் என்று உள்கட்டமைப்பு வசதிகள், மக்களுக்கு மானியம் என்று எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டுமெனில் டாலர் கையிருப்பை பத்திரமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே டாலர் வெளியாகக்கூடிய இடங்களில் எல்லாம் இலங்கை அரசாங்கம் மெல்லமாக செக் வைக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதனுடைய முதல் படிதான் ஆடம்பர இறக்குமதி, அதாவது வாகன இறக்குமதி மீதான 50% வரி. இவை மிக நீண்ட காலத்திற்கு இல்லாவிடிலும் இந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு நாடு திரும்பும் போது இந்த இறக்குமதி வரி மீதான நீக்கம் இடம்பெறும் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. வாகன இறக்குமதி செய்ய ஆர்வமாக இருந்தவர்களுக்கு இது ஒரு கவலையான விடயமாக இருந்தாலும் நாட்டு நலன்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினுடைய முடிவை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.